அத்தியாயம் 5. இந்த புத்தகத்தின் முதன்மை நோக்கங்களில் ஒன்று, சந்தை தகவல்களில் இருந்து வலியின் அச்சுறுத்தலை எவ்வாறு எடுத்துக்கொள்வது என்பதை உங்களுக்கு கற்பிப்பதாகும். சந்தை மகிழ்ச்சியான அல்லது வேதனையான தகவலை உருவாக்காது. சந்தையின் கண்ணோட்டத்தில் இவை அனைத்தும் வெறும் தகவல். எந்த நேரத்திலும் நீங்கள் செய்யும் விதத்தை சந்தை உங்களுக்கு ஏற்படுத்துவது போல் தோன்றலாம். ஆனால் அது அப்படியல்ல. நீங்கள் தகவலை எப்படி உணர்கிறீர்களா இல்லையா என்பதை தீர்மானிக்கும் உங்கள் சொந்த மனக்கட்டமைப்பே இது. தொழில் வல்லுநர்கள் சந்தைகளைப் பற்றி வேதனையான எதையும் உணரவில்லை. எனவே அவர்களுக்கு எந்த அச்சுறுத்தலும் இல்லை. அச்சுறுத்தல் இல்லை என்றால் எதிராக பாதுகாக்க எதுவும் இல்லை. இதன் விளைவாக அவர்களின் நனவான அல்லது ஆழ்மனப்பான்மை பாதுகாப்பு வழிமுறைகள் உதைப்பதற்கு எந்த காரணமும் இல்லை. அதனால்தான் வல்லுநர்கள் மற்ற அனைவரையும் மர்மப்படுத்தும் விஷயங்களை பார்க்கவும் செய்யவும் முடியும். அவர்கள் ஓட்டத்தில் இருக்கிறார்கள், ஏனென்றால் அவர்கள் முடிவில்லாத வாய்ப்புகளை உணர்கிறார்கள். மேலும் அவர்கள் ஓட்டத்தில் இல்லாத போது சிறந்தவர்களில் சிறந்தவர்கள் அந்த உண்மையை உணர்ந்து பின் அளவிடுவதன் மூலம் அல்லது வர்த்தகம் செய்யாமல் இருப்பதன் மூலம் ஈடு செய்ய முடியும். உங்கள் இலக்கு தொழில் வல்லுநர்களைப் போல வர்த்தகம் செய்ய முடியும் என்றால் நீங்கள் சந்தையை ஒரு புறநிலை கண்ணோட்டத்தில் சிதைவு இல்லாமல் பார்க்க முடியும். நீங்கள் எதிர்ப்பு அல்லது தயக்கமில்லாமல் செயல்பட வேண்டும், ஆனால் அதிக நம்பிக்கை அல்லது பரவசத்தின் எதிர்மறை விளைவுகளை எதிர்ப்பதற்கு பொருத்தமான அளவு நேர்மறை கட்டுப்பாட்டுடன் செயல்பட வேண்டும். சாராம்சத்தில் உங்கள் நோக்கம் ஒரு தனித்துவமான மனநிலையை, வணிகர்களின் மனநிலையை உருவாக்க முடியும். நீங்கள் இதைச் செய்தவுடன் ஒரு வர்த்தகராக உங்கள் வெற்றியை பற்றிய மற்ற அனைத்தும் இடத்தில் விழும். அந்த நோக்கத்தை அடைய உங்களுக்கு உதவ, அதனால் அதில் எதையும் அச்சுறுத்தும் வகையில் உணரும் திறன் குறைவாகவோ அல்லது குறைவாகவோ இருக்காது. மறுவரையறை என்பதன் மூலம் உங்கள் மாற்றத்தை நான் விரும்புகிறேன் முன்னோக்கு மற்றும் ஒரு மனக்கட்டமைப்பிலிருந்து செயல்படும். அது உங்களை உணர்ச்சி வலியில் தட்டுவதற்கு பதிலாக கிடைக்கும் வாய்ப்புகளில் கவனம் செலுத்துகிறது. உங்கள் மன மென்பொருளை பிழைத்திருத்துதல். வேறு விதமாக கூறினால், எங்கள் மன மென்பொருள் குறியீட்டிலிருந்து பிழைகளை அகற்றி எங்கள் மனதை சரியாக பெற விரும்புகிறோம். இதை திறம்படச் செய்வதற்கு மன ஆற்றலின் தன்மை மற்றும் சந்தை தகவலுக்கு தேவையற்ற எதிர்மறை உணர்ச்சிபூர்வமான பதிலை உருவாக்கும் முன்னோக்கை மாற்ற அந்த ஆற்றலை எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பதை பற்றிய புரிதல் தேவைப்படும். கற்றுக்கொள்ள நிறைய இருக்கிறது, ஆனால் சில எளிய மாற்றங்கள் உங்கள் வர்த்தக முடிவுகளில் எப்படி பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தலாம் என்று நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள் என்று நினைக்கிறேன். வர்த்தகத்தின் செயல்முறை ஒரு வாய்ப்பை உணர்ந்து தொடங்குகிறது. ஒரு வாய்ப்பை பற்றிய கருத்து இல்லாமல் வர்த்தகம் செய்ய எங்களுக்கு ஒரு காரணம் இருக்காது. எனவே புலனுணர்வு செயல்முறையை உடைப்பதன் மூலம் மன ஆற்றலை பற்றிய நமது பரிசோதனையை தொடங்குவது மட்டுமே பொருத்தமானது என்று நான் நினைக்கிறேன். உணர்வின் அடிப்படை இயக்கவியல் என்ன? தகவல்களை நாம் எவ்வாறு உணர்கிறோம் அல்லது கிடைக்கக்கூடியவற்றுடன் தொடர்பில் நாம் என்ன உணர்கிறோம் என்பதை என்ன காரணிகள் தீர்மானிக்கின்றன? எந்த நேரத்திலும் நாம் அனுபவிக்கும் உணர்வுடன் எவ்வாறு தொடர்பு உள்ளது? உணர்வின் இயக்கவியலை புரிந்து கொள்வதற்கும் இந்த கேள்விகளுக்கு பதிலளிப்பதற்கும் அநேகமாக எளிதான வழி, எல்லாவற்றையும் மற்றும் நான் சக்திகளை செய்கிறேன். சக்திகள், பண்புகள், குணாதிசயங்கள் மற்றும் குணாதிசயங்களை பற்றிய தகவல்களை உருவாக்கும் சக்திகள் இருக்கும் அனைத்தும் நமது உடலுக்கு வெளியே, அனைத்து தாவரங்கள் மற்றும் அனைத்து வகையான கிரக நிகழ்வுகள், பூகம்பங்கள் மற்றும் எரிமலை வெடிப்புகள், பொருள் மற்றும் ஒளி அலைகள், நுண்ணலைகள் மற்றும் கதிர்வீச்சு போன்ற அனைத்து உடல் சார்ந்த நிகழ்வுகளும் அதன் இருப்பின் தன்மை பற்றிய தகவல்களை உருவாக்குகிறது. நான் உருவாக்கு என்ற வினைச்சொல்லை அனைத்தையும் உள்ளடக்கிய விதத்தில் பயன்படுத்துவதை கவனியுங்கள். உயிரற்ற பொருள்கள் உட்பட அனைத்தும் செயலில் வெளிப்படும் நிலையில் உள்ளது என்பதை குறிக்கிறது. நான் ஏன் அதை செய்கிறேன் என்பதை விளக்க ஒரு பாறையை போன்ற எளிமையான ஒன்றை பார்ப்போம். இது ஒரு உயிரற்ற பொருள். தனித்துவமான அணுக்கள் மற்றும் மூலக்கூறுகள் தங்களை ஒரு பாறையாக வெளிப்படுத்துகிறது. பாறையை உருவாக்கும் அணுகள் மற்றும் மூலக்கூறுகள் நிலையான இயக்கத்தில் இருப்பதால் வெளிப்படுத்துதல் என்ற செயலில் உள்ள வினைச்சொல்லை என்னால் பயன்படுத்த முடியும். எனவே பாறை மிகவும் சுருக்கமான அர்த்தத்தை தவிர செயலில் தோன்றவில்லை என்றாலும் அது நமது புலன்களில் சக்திகளாக செயல்படும் பண்புகளையும் கொண்டுள்ளது. இதன் மூலம் அதன் இருப்பின் தன்மையை அனுபவிக்கவும் வேறுபடுத்தவும் செய்கிறது. உதாரணமாக, ஒரு பாறைக்கு அமைப்பு உள்ளது, மேலும் அந்த அமைப்பு பாறையின் மேற்பரப்பில் நம் விரல்களை இயக்கினால் அந்த அமைப்பு நமது தொடு உணர்வின் மீது ஒரு சக்தியாக செயல்படுகிறது. ஒரு பாறையின் வடிவம் மற்றும் வண்ணம் உள்ளது, அதனால் நாம் அதை ஒரு வெற்று இடம் அல்லது வேறு சில பொருள்களுக்கு பதிலாக பார்க்கிறோம்.
ஒரு பாறை நமது வாசனை உணர்வின் மீது ஒரு சக்தியாக செயல்படும் ஒரு வாசனையையும் கொண்டிருக்கலாம், அல்லது எதையாவது சுவைப்பதைப் போன்றது. இருப்பினும் நான் கண்டுபிடிக்க சமீபத்தில் எந்த பாறைகளையும் நக்கவில்லை. சுற்றுச்சூழலில் அதன் பண்புகள் மற்றும் பண்புகளை வெளிப்படுத்தும் எதையும் நாம் சந்திக்கும் போது ஆற்றல் பரிமாற்றம் நடைபெறுகிறது. வெளியிலிருந்து வரும் ஆற்றல் தன்னை வெளிப்படுத்தும் எந்த வடிவத்திலும் நமது நரம்பு மண்டலத்தால் மின் தூண்டுதலாக மாற்றப்பட்டு பின்னர் நமது உள் மனசூழலில் சேமிக்கப்படுகிறது. இன்னும் துல்லியமாகச் சொல்வதென்றால், நம் புலன்கள் மூலம் நாம் பார்க்கும், கேட்கும், சுவைக்கும், வாசனை அல்லது உணரும் அனைத்தும் மின் தூண்டுதலாக மாற்றப்படுகின்றன. ஆற்றல் மற்றும் நினைவகம் மற்றும் அல்லது நம் மனச்சூழலில் சேமிக்கப்படுகிறது. இவை அனைத்தும் பெரும்பாலான மக்களுக்கு தெளிவாக தெரியும் என்று நான் நினைக்கிறேன். ஆனால் இங்கே சில ஆழமான தாக்கங்கள் உள்ளன. அவை சுயமாக தெரியவில்லை, மேலும் நாங்கள் பொதுவாக அவற்றை முழுமையாக எடுத்துக்கொள்கிறோம். எல்லாவற்றிற்கும் மேலாக, நமக்கும் வெளிப்புற சூழலில் இருக்கும் மற்ற அனைத்திற்கும் இடையே ஒரு காரண விளைவு உறவு உள்ளது. இதன் விளைவாக வெளிப்புற சக்திகளுடனான நமது சந்திப்புகள் நம் மனதில் ஆற்றல் கட்டமைப்புகள் என்று அழைக்கப்படுவதை உருவாக்குகின்றன. நினைவுகள், வேறுபாடுகள் மற்றும் இறுதியில் நம் வாழ்நாள் முழுவதும் நாம் பெறும் நம்பிக்கைகள் கட்டமைக்கப்பட்ட ஆற்றல் வடிவத்தில் நமது மனச்சூழலில் உள்ளன. கட்டமைக்கப்பட்ட ஆற்றல் என்பது ஒரு சுருக்கமான கருத்து. ஆற்றல் எவ்வாறு வடிவம் அல்லது வடிவம் பெறுகிறது என்று நீங்களே கேட்டுக்கொள்ளலாம். இந்த கேள்விக்கு நான் பதிலளிப்பதற்கு முன் இன்னும் ஒரு அடிப்படையான கேள்வியை கவனிக்க வேண்டும். நினைவுகள், வேறுபாடுகள் மற்றும் நம்பிக்கைகள் முதலில் ஆற்றல் வடிவில் உள்ளன என்பதை நாம் எப்படி அறிவோம்? இது விஞ்ஞான ரீதியாக நிரூபிக்கப்பட்டதா அல்லது விஞ்ஞான சமூகத்தால் முழுமையாக ஏற்றுக்கொள்ளப்பட்டதா என்று நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள். இங்கே நாம் உறுதியாக அறிவோம். அணுக்கள் மற்றும் மூலக்கூறுகளால் ஆன எதுவும் இடத்தை எடுத்துக்கொள்கிறது, எனவே கவனிக்க முடியும். நினைவுகள், வேறுபாடுகள் மற்றும் நம்பிக்கைகள் சில உடல் வடிவத்தில் இருந்தால் அவற்றை நாம் கவனிக்க முடியும். என் அறிவிற்கு அத்தகைய அவதானிப்புகள் எதுவும் செய்யப்படவில்லை. விஞ்ஞான சமூகம் மூளை திசுக்களை, உயிருள்ள மற்றும் இறந்த இரண்டும், தனித்தனி அணுவின் மட்டத்தில் ஆய்வு செய்து மூளையின் பல்வேறு பகுதிகளை அவற்றின் செயல்பாடுகளின் அடிப்படையில் வரைபடமாக்கியது. ஆனால் யாரும் இன்னும் அதன் இயற்கையான வடிவத்தில் ஒரு நினைவகம், வேறுபாடு அல்லது நம்பிக்கையை அவதானித்துள்ளது. அதன் இயற்கையான வடிவத்தில் ஒரு விஞ்ஞானி சில நினைவுகளை கொண்ட தனிப்பட்ட மூளை செல்களை கவனிக்க முடியும் என்றாலும் அந்த நினைவுகளை அவரால் நேரடியாக அனுபவிக்க முடியாது. நினைவுகள் யாருடையதோ அந்த நபர் உயிருடன் இருந்தால் மட்டுமே அவற்றை அவரால் அனுபவிக்க முடியும். நினைவுகள், வேறுபாடுகள் மற்றும் நம்பிக்கைகள் ஆகியவை பௌதிக பொருளாக இல்லை என்றால் சில வகையான ஆற்றலைத் தவிர வேறு எந்த மாற்று வழியும் இல்லை. இது உண்மையாக இருந்தால் இந்த ஆற்றல் ஒரு குறிப்பிட்ட வடிவத்தை எடுக்க முடியுமா? அது உருவாக காரணமான வெளிச்சக்திகளை பிரதிபலிக்கும் வகையில் கட்டமைக்க முடியுமா? மிக நிச்சயமாக. எண்ணங்கள் ஆற்றலாக உருவம் கொண்ட ஆற்றலுக்கு நிகரான ஒன்று சூழலில் உள்ளதா? நீங்கள் ஒரு மொழியில் நினைப்பதால் நீங்கள் நினைக்கும் குறிப்பிட்ட மொழியை நிர்வகிக்கும் வரம்புகள் மற்றும் விதிகளால் உங்கள் எண்ணங்கள் கட்டமைக்கப்படுகின்றன. நீங்கள் அந்த எண்ணங்களை உரக்க வெளிப்படுத்தும் போது நீங்கள் ஒலி அலைகளை உருவாக்குகிறீர்கள். அவை ஆற்றலின் ஒரு வடிவமாகும். உங்கள் குரல் நாண்கள் மற்றும் நாக்குகளின் தொடர்பு மூலம் உருவாக்கப்பட்ட ஒலி அலைகள் உங்கள் செய்தியின் உள்ளடக்கத்தால் கட்டமைக்கப்படுகின்றன. நுண்ணலைகள் ஆற்றல். பல தொலைபேசி அழைப்புகள் மைக்ரோவேவ் மூலம் ஒலிபரப்பப்படுகின்றன. அதாவது மைக்ரோவேவ் ஆற்றலை அது எடுத்துச் செல்லும் செய்தியை பிரதிபலிக்கும் வகையில் கட்டமைக்கப்பட வேண்டும். லேசர் ஒளி என்பது ஆற்றல், மற்றும் நீங்கள் எப்போதாவது லேசர் ஒளி காட்சியின் ஆர்ப்பாட்டத்தை கண்டிருந்தால் அல்லது லேசர் கலை, நீங்கள் பார்த்தது கலைஞர்களின் படைப்பு ஆசைகளை பிரதிபலிக்கும் ஒரு வடிவத்தை எடுக்கும் தூய ஆற்றல். இவை அனைத்தும் ஆற்றல் எவ்வாறு வடிவம் மற்றும் கட்டமைப்பை எடுக்க முடியும் என்பதற்கு நல்ல எடுத்துக்காட்டுகள். நிச்சயமாக இன்னும் பல உள்ளன, ஆனால் புள்ளியை மிகவும் கிராஃபிக் முறையில் விளக்கும் மற்றொரு உதாரணம் உள்ளது. மிக அடிப்படையான நிலையில், கனவுகள் என்றால் என்ன? கனவுகள் என்றால் என்ன, அல்லது நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று நான் கேட்கவில்லை. அதன் நோக்கம் மாறாக அவை என்ன, அவர்களின் சொத்துக்கள் என்ன? கனவுகள் நம் மண்டை ஓட்டின் எல்லைக்குள் நிகழ்கின்றன என்று நாம் கருதினால் அவை அணுக்கள் மற்றும் மூலக்கூறுகளால் ஆனதாக இருக்க முடியாது. ஏனென்றால் நம் கனவில் இருக்கும் மற்றும் நடக்கும் அனைத்து விஷயங்களுக்கும் போதுமான இடம் இருக்காது. நாம் விழித்திருக்கும் போது மற்றும் நம் 5 புலன்கள் மூலம் வாழ்க்கையை அனுபவிக்கும் போது நாம் உணரும் விஷயங்களின் அதே விகிதாச்சாரங்களும் பரிமாணங்களும் கனவு அனுபவங்களும் இருப்பதாக தெரிகிறது.
கனவுகள் ஒரு கட்டமைக்கப்பட்ட ஆற்றலின் வடிவமாக இருந்தால் மட்டுமே இது சாத்தியமாகும். ஏனென்றால் ஆற்றல் எதையும் எடுக்க முடியும், அளவு அல்லது பரிமாணம். ஆனால் அவ்வாறு செய்யும்போது உண்மையில் எந்த இடத்தையும் எடுத்துக்கொள்ளாது. இப்போது இது உங்களுக்கு ஏற்கனவே தோன்றவில்லை என்றால், உண்மையில் ஆழமான ஒன்று இங்கே உள்ளது. வெளிப்புறச் சூழலுடனான சந்திப்பின் விளைவாக நாம் பெற்ற நினைவுகள், வேறுபாடுகள் மற்றும் நம்பிக்கைகள் அந்தச் சூழலைப் பற்றியும் அது எவ்வாறு செயல்படுகிறது என்பதைப் பற்றியும் நாம் கற்றுக்கொண்டதை குறிக்கிறது என்றால், இந்த நினைவுகள், வேறுபாடுகள் மற்றும் நம்பிக்கைகள் நமது மனச்சூழலில் ஆற்றலாக இருந்தால், மற்றும் ஆற்றல் எந்த நான் சொல்லலாம் என்று மட்டும் நினைக்கவில்லை, சொல்கிறேன். மனித நனவின் வளர்ச்சி மற்றும் 100 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்ததை விட திறம்பட செயல்பட என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை கவனியுங்கள். கற்றுக்கொள்வதற்கான வரம்பற்ற திறன் எங்களிடம் இல்லை என்பதை குறிப்பிடுவதற்கு முற்றிலும் எதுவும் இல்லை. இந்த விரிவுபடுத்தப்பட்ட விழிப்புணர்வின் விளைவாக நாம் என்ன செய்ய முடியும் என்பதற்கும் 100 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த அனைவரின் மனதையும் குழப்பும். இருப்பினும் கற்றல் திறனுடன் சேமிப்பக திறனை சமன்படுத்தாமல் கவனமாக இருக்க வேண்டும். கற்றுக்கொள்வதும் கற்றுக்கொள்ள கிடைக்கக்கூடியவற்றை பற்றி அறிந்து கொள்வதும் சேமிப்புத் திறனின் செயல்பாடு மட்டுமல்ல. அப்படியிருந்தால் எல்லாவற்றையும் தெரிந்து கொள்வதிலிருந்து நம்மை தடுப்பது எது? நாம் எல்லாவற்றையும் அறிந்திருந்தால் எந்த ஒரு தருணத்திலும் தன்னை வெளிப்படுத்தும் ஒவ்வொரு சாத்தியமான குணாதிசயங்கள், சொத்து அல்லது பண்புகளை உணர்ந்து கொள்வதிலிருந்து நம்மை தடுப்பது எது? இப்போது நம்மை தடுப்பது எது? நினைவுகள், வேறுபாடுகள் மற்றும் நம்பிக்கைகள் போன்ற மனக்கூறுகள் ஆற்றலாக இருப்பதை நீங்கள் ஏன் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு இந்த கேள்விகள் மிக முக்கியமானவை. ஆற்றலாக இருக்கும் எதுவும் அதன் வடிவத்தை வெளிப்படுத்தும் செயல்முறை. அவை எந்த நேரத்திலும் நாம் உண்மையில் கண்ணுக்கு தெரியாதது. நான் இங்கே சொல்கிறேன், எந்த கணத்திலும் சுற்றுச்சூழலானது அதன் பண்புகள், குணாதிசயங்கள் மற்றும் பண்புகளைப் பற்றிய மகத்தான தகவல்களை உருவாக்குகிறது. அந்த தகவல்களில் சில நமது புலன்களின் உடலியல் வரம்பிற்கு அப்பாற்பட்டவை. உதாரணமாக, நம் கண்களால் ஒளியின் ஒவ்வொரு அலைநீளத்தையும் பார்க்க முடியாது, அல்லது சுற்றுச்சூழலின் ஒவ்வொரு அலைவரிசையையும் நம் காதுகளால் கேட்க முடியாது. எனவே நமது புலன்களின் உடலியல் திறன்களுக்கு அப்பாற்பட்ட தகவல்களின் வரம்பு நிச்சயமாக உள்ளது. மீதமுள்ளவை பற்றி என்ன? சுற்றுச்சூழல் தன்னை பற்றி உருவாக்கும் தகவல். சாத்தியமான எல்லா வேறுபாடுகளையும் பண்புகளையும் நம் புலன்கள் மூலம் நாம் பார்க்கிறோமா, கேட்கிறோமா, சுவைக்கிறோமா, மணக்கிறோமா அல்லது உணர்கிறோமா? முற்றிலும் இல்லை. நமக்குள் இருக்கும் ஆற்றல் வெளிப்புறச் சூழல் செயல்படும் அதே உணர்வு பொறிமுறைகள் மூலம் செயல்படுவதன் மூலம் இந்த தகவல்களில் பெரும்பாலானவற்றை பற்றிய நமது விழிப்புணர்வை திட்டவட்டமாக கட்டுப்படுத்தி தடுக்கும். இப்போது நீங்கள் சிறிது நேரம் யோசித்துப் பார்த்தால் நான் சொன்னது சில சுயமாகத் தெரியும். எடுத்துக்காட்டாக, வெளிச்சூழல் பல வழிகளில் நம்மை பற்றி நாம் இன்னும் அறியாததால் நாம் உணரவில்லை என்பதை வெளிப்படுத்தலாம். இதை விளக்குவது எளிது. விலை விளக்கப்படத்தை நீங்கள் முதன்முறையாக பார்த்ததை நினைத்துப் பாருங்கள். நீங்கள் என்ன பார்த்தீர்கள்? நீங்கள் சரியாக என்ன உணர்ந்தீர்கள்? முந்தைய வெளிப்பாடு இல்லாமல் எல்லாரையும் போலவே அர்த்தமே இல்லாத பல வரிகளை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். இப்போது நீங்கள் பெரும்பாலான வர்த்தகர்களைப் போல் இருந்தால், நீங்கள் விலை விளக்கப்படத்தை பார்க்கும்போது குறிப்பிட்ட வர்த்தகத்தில் பங்கு பெற்ற அனைத்து வர்த்தகர்களின் கூட்டுச் செயல்களை குறிக்கும் பண்புகள், குணாதிசயங்கள் மற்றும் நடத்தை முறைகளை காணலாம். ஆரம்பத்தில் விளக்கப்படம் வேறுபடுத்தப்படாத தகவல்களை குறிக்கிறது. வேறுபடுத்தப்படாத தகவல் பொதுவாக ஒரு குழப்ப நிலையை உருவாக்குகிறது, மேலும் நீங்கள் முதலில் ஒரு விளக்கப்படத்தை சந்தித்த போது நீங்கள் அனுபவித்திருக்கலாம். இருப்பினும் படிப்படியாக போக்குகள் மற்றும் போக்குக் கோடுகள், ஒருங்கிணைப்புகள், ஆதரவு மற்றும் எதிர்ப்பு, மறுபரிசீலனைகள் அல்லது அந்த தகவலை பற்றி வேறுபடுத்தி காட்ட கற்றுக்கொண்டீர்கள். தொகுதி மற்றும் திறந்த வட்டி மற்றும் விலை நடவடிக்கை ஆகியவற்றுக்கு இடையேயான குறிப்பிடத்தக்க உறவுகள் சிலவற்றை பெயரிடுவதற்கு. சந்தையின் நடத்தையில் உள்ள இந்த வேறுபாடுகள் ஒவ்வொன்றும் சில தனிப்பட்ட தேவைகள், இலக்குகள் அல்லது ஆசைகளை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்பை பிரதிநிதித்துவப்படுத்துகின்றன என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். ஒவ்வொரு வேறுபாட்டிற்கும் இப்போது ஒரு அர்த்தம் உள்ளது மற்றும் அதனுடன் தொடர்புடைய சில முக்கியத்துவம் உள்ளது. இப்போது நீங்கள் உங்கள் கற்பனையை பயன்படுத்தவும், நீங்கள் பார்த்த முதல் விலை விளக்கப்படத்தை நான் உங்களுக்கு முன் வைத்தது போல் நடிக்கவும் விரும்புகிறேன். இப்போது பார்ப்பதற்கும் அப்போது பார்த்ததற்கும் வித்தியாசம் இருக்குமா? முற்றிலும். வேறுபடுத்தப்படாத கோடுகளுக்கு பதிலாக அந்த வரிகளை பற்றி நீங்கள் கற்றுக்கொண்ட அனைத்தையும் அன்றும் இன்றும் பார்க்கலாம்.
வேறு வார்த்தைகளில் கூறுவதானால், நீங்கள் செய்ய கற்றுக்கொண்ட அனைத்து வேறுபாடுகளையும், அந்த வேறுபாடுகள் பிரதிநிதித்துவப்படுத்தும் அனைத்து வாய்ப்புகளையும் நீங்கள் காண்பீர்கள். இருப்பினும், அந்த விளக்கப்படத்தை பார்க்கும்போது நீங்கள் காணக்கூடிய அனைத்தும் இப்போது இருந்தன, மேலும் மேலும் கிடைக்கக்கூடியவை உணரப்படும். என்ன வித்தியாசம்? இப்போது உங்களுக்குள் இருக்கும் கட்டமைக்கப்பட்ட ஆற்றல், நீங்கள் பெற்ற அறிவு, உங்கள் கண்களில் ஒரு சக்தியாக செயல்படுகிறது. இதனால் நீங்கள் கற்றுக்கொண்ட பல்வேறு வேறுபாடுகளை நீங்கள் அடையாளம் காண முடியும். நீங்கள் விளக்கப்படத்தை முதன்முதலில் பார்க்கும்போது அந்த ஆற்றல் இல்லாததால், இப்போது நீங்கள் பார்க்கும் அனைத்து வாய்ப்புகளும் இருந்தன. ஆனால் அதே நேரத்தில் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியவில்லை. மேலும் அந்த அட்டவணையில் உள்ள மாறிகளுக்கு இடையே உள்ள சாத்தியமான ஒவ்வொரு உறவின் அடிப்படையில், சாத்தியமான ஒவ்வொரு வேறுபாட்டையும் நீங்கள் இதுவரை கற்றுக்கொள்ளாதது இன்னும் கண்ணுக்கு தெரியாததாக இருக்கும். நாம் வெளிப்படும் தகவலில் உள்ளார்ந்த கண்ணுக்கு தெரியாத வாய்ப்புகளால் நாம் தொடர்ந்து சூழப்பட்டிருக்கிறோம் என்ற கருத்து நம்மில் பலருக்கு இல்லை. பெரும்பாலும் இந்த வாய்ப்புகளைப் பற்றி நாம் அறியவே மாட்டோம். இதன் விளைவாக அவை கண்ணுக்கு தெரியாததாகவே இருக்கும். நிச்சயமாக பிரச்சனை என்னவென்றால், நாம் இதுவரை கற்றுக்கொள்ளாத ஒன்றை நாம் உணர மாட்டோம். ஒன்றை பற்றி அறிந்து கொள்ள நாம் அதை ஏதாவது ஒரு வழியில் அனுபவிக்க வேண்டும். எனவே நாம் இங்கே இருப்பது ஒரு நாம் கற்றலை தடுக்கும் மூடிய வளையம். புலனுணர்வு சார்ந்த மூடிய சுழல்கள் நம் அனைவருக்கும் உள்ளன. ஏனென்றால் அவை மன ஆற்றல் நம் புலன்களில் தன்னை வெளிப்படுத்தும் விதத்தின் இயல்பான செயல்பாடுகள். மக்கள் அவர்கள் பார்க்க கற்றுக்கொண்டதை பார்க்கிறார்கள், மேலும் அவர்கள் தங்கள் சக்தியை தடுக்கும் ஆற்றலை எவ்வாறு எதிர்கொள்வது என்பதை கற்றுக்கொள்ளும் வரை மற்ற அனைத்தும் கண்ணுக்கு தெரியாதவை. கற்றுக்கொள்ளாதது மற்றும் கண்டுபிடிக்கப்படுவதற்கு காத்திருக்கிறது. இந்த கருத்தை விளக்குவதற்கும் அதை இன்னும் தெளிவுபடுத்துவதற்கும் நான் உங்களுக்கு மற்றொரு உதாரணம் கொடுக்கப் போகிறேன். மன ஆற்றல் எவ்வாறு சுற்றுச்சூழலை நாம் உணர்கிறோம் மற்றும் அனுபவிக்கிறது என்பதை பாதிக்கும் என்பதை நிரூபிக்கிறது. ஒரு மிக இளம் குழந்தை ஒரு நாயுடன் சந்திக்கும் முதல் சந்திப்பை பார்ப்போம். இது முதல் முறை அனுபவம் என்பதால் குழந்தையின் மனச்சூழல் நாய்களை பொறுத்தமட்டில் சொல்லப்போனால் சுத்தமான ஸ்லேட். அவருக்கு எந்த நினைவுகளும் இருக்காது மற்றும் நாயின் இயல்பு பற்றி நிச்சயமாக வேறுபாடுகள் இருக்காது. எனவே அவரது முதல் சந்திப்பின் தருணம் வரை குழந்தையின் பார்வையில் நாய்கள் இல்லை. நிச்சயமாக சுற்றுச்சூழலின் கண்ணோட்டத்தில் நாய்கள் உள்ளன, மேலும் அவை ஒரு அனுபவத்தை உருவாக்க குழந்தையின் உணர்வுகளில் ஒரு சக்தியாக செயல்படும் திறனை கொண்டுள்ளன. வேறு வார்த்தைகளில் கூறுவதானால், நாய்கள் தங்கள் இயல்பை வெளிப்படுத்தும் குழந்தையின் மன சூழலில் ஒரு விளைவை உருவாக்க ஒரு காரணமாக செயல்பட முடியும். நாய்கள் எந்த வகையான விளைவை உருவாக்க முடியும்? சரி, நாய்கள் வெளிப்பாட்டின் வரம்பை கொண்டுள்ளன. வெளிப்பாட்டின் வரம்பில் நாய்கள் மனிதர்களிடம் பல வழிகளில் நடந்து கொள்ளும் என்று நான் சொல்கிறேன். அவை நட்பாகவும், அன்பாகவும், பாதுகாப்பாகவும், விளையாடுவதற்கு வேடிக்கையாகவும் இருக்கலாம், அல்லது அவை விரோதமாகவும், சராசரியாகவும், ஆபத்தானதாகவும் இருக்கலாம். அவர்கள் திறன் கொண்ட பல நடத்தைகளில் சிலவற்றை குறிப்பிடலாம். இந்த குணாதிசயங்கள் அனைத்தையும் கவனிக்கவும், அனுபவிக்கவும், கற்றுக்கொள்ளவும் முடியும். குழந்தை முதல் முறையாக நாயை பார்க்கும்போது அவர் என்ன கையாளுகிறார் என்பதை சொல்ல அவரது மனநிலையில் எதுவும் இல்லை. அறிமுகமில்லாத, அறியப்படாத மற்றும் வகைப்படுத்தப்படாத சுற்றுச்சூழல் தகவல்கள் ஆர்வ உணர்வை உருவாக்கலாம். நாம் என்ன அனுபவிக்கிறோம் என்பதை பற்றி மேலும் அறிய விரும்பும்போது, அல்லது அது குழப்ப நிலையை உருவாக்கலாம். புரிந்து கொள்ளக்கூடிய அல்லது அர்த்தமுள்ள நிறுவன கட்டமைப்பு அல்லது சூழலில் தகவல். எங்கள் எடுத்துக்காட்டில் குழந்தையின் ஆர்வ உணர்வு உதைக்கிறது, மேலும் உணர்ச்சி அனுபவத்தை பெற அவர் நாயை நோக்கி விரைகிறார். குழந்தைகள் தங்களுக்கு எதுவுமே தெரியாத ஒரு சூழ்நிலையில் தங்களை தள்ளுவதற்கு உண்மையில் எப்படி தள்ளப்படுகிறார்கள் என்பதை கவனியுங்கள். இருப்பினும் இந்த எடுத்துக்காட்டில் கையில் இருக்கும் சுற்றுச்சூழல் சக்திகள் குழந்தையின் முன்னேற்றங்களுக்கு சாதகமாக செயல்படவில்லை. குழந்தை ஆர்வமாக இருக்கும் நாய் ஒன்று உள்ளார்ந்த அர்த்தத்தில் அல்லது மோசமான நாள். எப்படியிருந்தாலும் குழந்தை நெருங்கியவுடன் நாய் அவரை கடிக்கிறது. தாக்குதல் மிகவும் கடுமையானது. நாய் குழந்தையை இழுக்க வேண்டும். இந்த வகையான துரதிர்ஷ்டவசமான அனுபவம் நிச்சயமாக இயல்பானது அல்ல, ஆனால் அது அசாதாரணமானது அல்ல. 2 காரணங்களுக்காக நான் அதை தேர்ந்தெடுத்தேன். முதலாவதாக, பெரும்பாலான மக்கள் தங்கள் சொந்த நேரடி அனுபவத்திலிருந்து அல்லது தங்களுக்கு தெரிந்த ஒருவரின் அனுபவத்தின் மூலம் ஏதோ ஒரு வகையில் அதை தொடர்புபடுத்தலாம். இரண்டாவதாக, இந்த அனுபவத்தின் அடிப்படை இயக்கவியலை ஆற்றல் கண்ணோட்டத்தில் பகுப்பாய்வு செய்யும்போது ஒன்றாவதாக இந்த அனுபவத்தின் அடிப்படை இயக்கவியலை ஆற்றல் கண்ணோட்டத்தில் பகுப்பாய்வு செய்யும்போது இரண்டாவதாக இந்த அனுபவத்தின் அடிப்படை இயக்கவியலை
ஆற்றல் கண்ணோட்டத்தில் பகுப்பாய்வு செய்யும்போது. மூன்றாவதாக, இந்த அனுபவத்தின் அடிப்படை இயக்கவியலை ஆற்றல் கண்ணோட்டத்தில் பகுப்பாய்வு செய்யும்போது. நான்காவதாக, இந்த அனுபவத்தின் அடிப்படை இயக்கவியலை ஆற்றல் கண்ணோட்டத்தில் பகுப்பாய்வு செய்யும்போது. ஐந்தாவதாக, இந்த அனுபவத்தி புதிய சாத்தியங்களை அடையாளம் காண. இந்த மேவு ஒரு உதாரணத்திலிருந்து நிறைய நுண்ணறிவு போல் தெரிகிறது. ஆனால் இதில் உள்ள கொள்கைகள் கிட்டத்தட்ட அனைத்து கற்றலுக்கும் கீழே உள்ள இயக்கவியலுக்கு பொருந்தும். உடல் ரீதியாகவும் உணர்ச்சி ரீதியாகவும் பாதிக்கப்பட்டதன் விளைவாக எங்கள் உதாரணத்தில் உள்ள சிறுவனுக்கு இப்போது ஒரு நினைவாற்றல் உள்ளது மற்றும் நாய்கள் தங்களை வெளிப்படுத்தும் விதத்தில் ஒரு வித்தியாசம் உள்ளது. சிறுவர்கள் தனது அனுபவங்களை நினைவில் கொள்ளும் திறன் சாதாரணமாக இருந்தால் இந்த சம்பவத்தை அவர் ஒரு விதத்தில் சேமிக்க முடியும். அனுபவம் தாக்கத்தை ஏற்படுத்திய அனைத்து உணர்வுகளையும் பிரதிபலிக்கிறது. எடுத்துக்காட்டாக, தாக்குதலை அவர் பார்த்தவற்றின் அடிப்படையில் மனப்படங்கள், அத்துடன் அவர் கேட்டதை குறிக்கும் மன ஒலிகள் மற்றும் பலவற்றின் அடிப்படையில் சேமிக்க முடியும். மற்ற 3 புலன்களை குறிக்கும் நினைவுகள் அதே வழியில் செயல்படும். இருப்பினும் அவரது நினைவகத்தில் உள்ள உணர்வு தரவு எந்த வகையான ஆற்றலை பிரதிபலிக்கிறது என்பது முக்கியமல்ல. நாம் அடிப்படையில் 2 வகையான மன ஆற்றலை கொண்டுள்ளோம். நேர்மறையாக சார்ஜ் செய்யப்பட்ட ஆற்றல், இதை நாம் அன்பு, நம்பிக்கை, மகிழ்ச்சி, மகிழ்ச்சி, திருப்தி, உற்சாகம் மற்றும் உற்சாகம் என்று அழைக்கிறோம். நாம் உணரக்கூடிய சில இனிமையான வழிகளை குறிப்பிடலாம். பயம், பயம், அதிருப்தி, துரோகம், வருத்தம், கோபம், குழப்பம், பதட்டம், மன அழுத்தம் மற்றும் விரக்தி ஆகியவற்றை குறிக்கும் எதிர்மறையான ஆற்றல் உணர்ச்சி வலி என்று பொதுவாக குறிப்பிடப்படுவதை குறிக்கிறது. சிறுவனுக்கு நாயுடனான முதல் அனுபவத்தின் நினைவுகள் அனைத்தும் வலி, விரும்பத்தகாத, எதிர்மறை ஆற்றலுடன் இருக்கும் என்று நாம் கருதலாம். அவர் வேறொரு நாயை சந்திக்கும் போது அவரது கருத்து மற்றும் நடத்தை பற்றி இருக்கிறீர்களா? பதில் மிகவும் வெளிப்படையானது. கேட்பது கூட கேலிக்குரியதாக தோன்றலாம், ஆனால் அடிப்படை தாக்கங்கள் வெளிப்படையாக இல்லை. எனவே என்னுடன் பொறுத்து கொள்ளுங்கள். தெளிவாக, அவர் மற்றொரு நாயுடன் தொடர்பு கொள்ளும் தருணத்தில் அவர் பயத்தை அனுபவிப்பார். அவர் தொடர்பு கொண்ட அடுத்த நாயை விவரிக்க மற்றொரு என்ற வார்த்தையை நான் பயன்படுத்தினேன் என்பதை கவனியுங்கள். நான் சுட்டிக்காட்ட விரும்புவது என்னவென்றால், சிறுவனை உண்மையில் தாக்கிய நாய் மட்டுமல்ல, எந்த நாய் பயத்தையும் ஏற்படுத்தக்கூடும். விளையாட்டுத்தனத்தையும் அன்பையும் வெளிப்படுத்தும் குணம் கொண்ட நாயாக. அடுத்ததாக, அவர் தொடர்பு கொள்ளும் நாய் உலகின் மிக நட்பான நாயாக இருந்தால் அது சிறிதும் வித்தியாசத்தை ஏற்படுத்தாது. குழந்தை இன்னும் பயப்படும். மேலும், இரண்டாவது நாய் ஒரு குழந்தையை பார்த்து விளையாட விரும்புகிறது. அவரை அணுக முயற்சித்தால் அவரது பயம் விரைவில் கட்டுப்பாடற்ற பயங்கரமாக மாறும். நாம் ஒவ்வொருவரும் ஒரு சமயம் அல்லது இன்னொரு நேரத்தில் யாரோ ஒருவர் பயத்தை அனுபவிக்கும் சூழ்நிலையை கண்டிருக்கிறோம். நம் கண்ணோட்டத்தில் குறைந்தபட்சம் ஆபத்து அல்லது அச்சுறுத்தல் இல்லை. நாம் சொல்லாவிட்டாலும் இந்த நபர் பகுத்தறிவற்றவர் என்று நமக்குள்ளேயே நினைத்து கொண்டோம். அறிவு மற்றும் ஆபத்து ஏன் பயப்படத் தேவையில்லை என்பதை சுட்டிக்காட்ட முயற்சித்தால் நம் வார்த்தைகளில் சிறிய தாக்கம் இருந்திருக்கலாம். நமது உதாரணத்தில் உள்ள சிறுவனை பற்றி நாம் எளிதாக நினைக்கலாம். அவர் பகுத்தறிவற்றவர் என்று நாம் எளிதாக நினைக்கலாம். ஏனென்றால் அவருடைய மனதில் கவனம் செலுத்தியதை விட மற்ற சாத்தியக்கூறுகள் உள்ளன என்பது எங்கள் கண்ணோட்டத்தில் தெளிவாக தெரிகிறது. ஆனால் உங்கள் கடைசி வர்த்தகம் நஷ்டமடைந்த போது அடுத்த வர்த்தகத்தில் ஈடுபடுவது பற்றிய உங்கள் பயம் அல்லது தயக்கம் விட அவரது பயம் குறைவான பகுத்தறிவு உள்ளதா? அதே தர்க்கத்தை பயன்படுத்தி ஒரு சிறந்த வர்த்தகர் உங்கள் பயம் பகுத்தறிவற்றது என்று கூறுவார், ஏனெனில் இது இப்போது கணம். வாய்ப்புக்கும் உங்கள் கடைசி வர்த்தகத்திற்கும் எந்த தொடர்பும் இல்லை. ஒவ்வொரு வர்த்தகமும் ஒரு சாத்தியமான முடிவை கொண்ட ஒரு விளிம்பாகும், மேலும் ஒவ்வொரு வர்த்தகத்திலிருந்தும் புள்ளி விவர ரீதியாக சுயாதீனமாக உள்ளது. நீங்கள் வேறுவிதமாக நம்பினால் நீங்கள் ஏன் பயப்படுகிறீர்கள் என்று என்னால் பார்க்க முடியும். ஆனால் உங்கள் அச்சங்கள் முற்றிலும் ஆதாரமற்றவை என்பதை நான் உங்களுக்கு உறுதியளிக்கிறேன். நீங்கள் பார்க்க முடியும் என ஆபத்து பற்றிய ஒரு நபரின் உணர்வை மற்றொருவர் பகுத்தறிவற்ற சிந்தனையாக எளிதில் உணர முடியும். ஆபத்து உறவினர், ஆனால் இந்த நேரத்தில் அதை உணரும் நபருக்கு அது முழுமையானதாகவும் கேள்விக்கு அப்பாற்பட்டதாகவும் தெரிகிறது. குழந்தை தனது முதல் நாயை சந்தித்த போது அவர் உற்சாகத்துடனும் ஆர்வத்துடனும் குமிழ்ந்து கொண்டிருந்தார். சில மாதங்கள் அல்லது வருடங்கள் கழிந்தாலும் அடுத்த முறை ஒரு நாயை சந்திக்கும்போது சிறுவனை தானாகவே அச்ச நிலைக்கு தள்ளக்கூடிய நம் மனம் சிந்திக்கும் மற்றும் தகவல்களை செயலாக்கும் விதம் என்ன? பயத்தை அச்சுறுத்தும் சூழ்நிலைகள் பற்றி எச்சரிக்கும் இயற்கையான பொறிமுறையாக பயத்தை பார்த்தால் அடுத்த நாய் சந்திப்பது பயப்பட வேண்டிய ஒன்று என்று பையனுக்கு தானாகவே சொல்லும்.
நம் மனம் செயல்படும் விதம் என்ன? சிறுவனின் இயல்பான ஆர்வத்திற்கு என்ன ஆனது? நாய்களின் இயல்பை பற்றி இந்த ஒரு அனுபவம் அவருக்கு கற்றுக் கொடுத்ததை விட நிச்சயமாக இன்னும் நிறைய இருக்கிறது. குறிப்பாக நம் மனதில் கற்றலுக்கான வரம்பற்ற திறன் இருப்பதாக தெரிகிறது. பையனின் பயத்திலிருந்து பேசுவது ஏன் கிட்டத்தட்ட சாத்தியமற்றது? சங்கத்தின் சக்தி. இந்த கேள்விகள் முதல் பார்வையில் தோன்றும் அளவுக்கு சிக்கலானவை. அவற்றில் பெரும்பாலானவை மிக எளிதாக பதிலளிக்கப்படலாம். நம் மனதில் உள்ளது. நமது மனச்சூழலில் ஒரு நினைவு அல்லது வேறுபாடாக. வேறு வார்த்தைகளில் கூறுவதானால், குழந்தை நாய்களுக்கு பயப்படும் உதாரணத்தில், இரண்டாவது நாய் அல்லது அதற்குப் பிறகு அவர் சந்திக்கும் வேறு எந்த நாயும் உணர்ச்சி வலியை அனுபவிக்க தாக்கிய நாயாக இருக்க வேண்டும். இரண்டிற்கும் இடையே ஒரு தொடர்பை ஏற்படுத்த அவரது மனதிற்கு ஒரு ஒற்றுமை அல்லது ஒற்றுமை போதுமானது. நம் மனம் இணைவதற்கான இந்த இயல்பான போக்கு தானாகவே நிகழும் ஒரு மயக்க மன செயல்பாடு. இது நாம் சிந்தித்து முடிவெடுக்க வேண்டிய ஒன்றல்ல. ஒரு உணர்வற்ற மன செயல்பாடு இதயத் துடிப்பு போன்ற ஒரு தன்னிச்சையான உடல் செயல்பாடுகளுக்கு ஒத்ததாக இருக்கும். நம் இதயங்களை துடிக்கச் செய்யும் செயல்முறையை பற்றி நாம் உணர்வு பூர்வமாக சிந்திக்க வேண்டியதில்லை. அனுபவங்களையும் அவற்றை பற்றிய நமது உணர்வுகளையும் இணைப்பது பற்றி நாம் சிந்திக்க வேண்டியதில்லை. இது வெறுமனே நம் மனம் தகவல்களை செயலாக்கும் விதத்தின் இயல்பான செயல்பாடாகும். மேலும் இதயத் துடிப்பைப் போல இது நம் வாழ்க்கையை நாம் அனுபவிக்கும் விதத்தில் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தும் ஒரு செயல்பாடாகும். இரு வழி ஓட்டத்தை நீங்கள் முயற்சித்து பார்க்க விரும்புகிறேன். காரணம் மற்றும் விளைவு உறவை மாற்றியமைக்கும் ஆற்றல். சிறுவன் தன் மனதில் இருப்பதைத் தவிர வேறு எந்த சாத்திய கூறுகளையும் உணர்ந்து கொள்வதை கடினமாக்கும். சாத்தியமற்றது என்றால் இந்த செயல்முறையை புரிந்து கொள்வது உங்கள் சாதிக்க திறனை திறப்பதில் பெரும் பங்கு வகிக்கிறது. ஒரு பெரிய வர்த்தகராக நிலையான வெற்றி. முதலில் அடிப்படைகளுக்குச் செல்வோம். சிறுவனின் வெளிப்புறத்தில் கட்டமைக்கப்பட்ட ஆற்றலும் சிறுவனின் உட்புறத்தில் கட்டமைக்கப்பட்ட ஆற்றலும் உள்ளன. வெளிப்புற ஆற்றல் ஒரு நட்பு நாயின் வடிவத்தில் நேர்மறையாக சார்ஜ் செய்யப்படுகிறது. அது விளையாடுவதன் மூலம் தன்னை வெளிப்படுத்த விரும்புகிறது. உள் ஆற்றல் என்பது ஒரு நாயுடன் சிறுவனின் முதல் அனுபவத்தை பிரதிபலிக்கும் மன உருவங்கள் மற்றும் ஒலிகளின் வடிவத்தில் எதிர்மறையாக சார்ஜ் செய்யப்பட்ட நினைவகம். உள்ளேயும் வெளியேயும் உள்ள ஆற்றல் இரண்டும் சிறுவனின் உணர்வுகளில் தங்களை உணர வைக்கும் ஆற்றலை கொண்டுள்ளன. இதன் விளைவாக அவன் அனுபவிக்கும் வகையில் இரண்டு விதமான சூழ்நிலைகளை உருவாக்குகிறது. வெளிப்புற ஆற்றல் சிறுவனுக்கு மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கும் வகையில் ஒரு சக்தியாக செயல்படும் ஆற்றலை கொண்டுள்ளது. இந்த குறிப்பிட்ட நாய் விளையாட்டுத்தனம், நட்பு மற்றும் அன்பு போன்ற நடத்தை பண்புகளை வெளிப்படுத்துகிறது. ஆனால் இவை குழந்தை இன்னும் ஒரு நாயில் அனுபவிக்காத குணாதிசயங்கள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். எனவே அவரது பார்வையில் அவை இல்லை. நான் முன்பு வழங்கிய விலை விளக்கப்பட எடுத்துக்காட்டில் உள்ளதைப் போலவே, குழந்தை கற்றலுக்கு உகந்த மனநிலையில் இல்லாவிட்டால் அவர் இதுவரை கற்றுக்கொள்ளாதவற்றை புரிந்து கொள்ள முடியாது. உள் ஆற்றலுக்கும் ஆற்றல் உள்ளது மற்றும் தன்னை வெளிப்படுத்திக் கொள்ள காத்திருக்கிறது. ஆனால் அது சிறுவனின் கண்கள் மற்றும் காதுகளில் அவனுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் வகையில் செயல்படும். இது உணர்ச்சி வலி, பயம் மற்றும் ஒருவேளை பயங்கரமான அனுபவத்தை உருவாக்கும். நான் இதை அமைத்த விதத்திலிருந்து சிறுவனுக்கு வேடிக்கையாக அல்லது பயத்தை அனுபவிப்பதில் ஒரு விருப்பம் இருப்பது போல் தோன்றலாம். ஆனால் அது உண்மையில் அப்படி இல்லை. குறைந்தபட்சம் இந்த நேரத்தில் இல்லை. இந்த சூழ்நிலையில் இருக்கும் இரண்டு சாத்தியக்கூறுகளில் அவர் சந்தேகத்திற்கு இடமின்றி வேடிக்கைக்கு பதிலாக வலி மற்றும் பயத்தை அனுபவிப்பார். இது பல காரணங்களுக்காக உண்மை. முதலாவதாக, நான் ஏற்கனவே குறிப்பிட்டுள்ளபடி, ஒரே மாதிரியான குணாதிசயங்கள், பண்புகள் மற்றும் குணாதிசயங்களை கொண்ட தகவலை தானாகவே மற்றும் உடனடியாக இணைக்கவும் நம் மனம் இணைக்கப்பட்டுள்ளது. நாய் வடிவத்தில் குழந்தைக்கு வெளியே என்ன இருக்கிறது, அவரது மனதில் உள்ளதைப் போலவே தோற்றமும் ஒலியும். இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட தொகுப்புகளை இணைக்கவும் நம் மனதில் எவ்வளவு சிறிய ஒற்றுமை தேவை என்பதை தீர்மானிக்கும் மனநுட்பம் எனக்குத் தெரியாது. தகவல். ஒவ்வொருவருக்கும் எல்லைக்குள் எங்காவது ஒரு தனித்துவமான திறன் உள்ளது. இதோ நாம் அறிந்தது. அடுத்த நாய் சிறுவனின் கண்கள் அல்லது காதுகளுடன் தொடர்பு கொள்ளும்போது அது தோற்றம் அல்லது ஒலிக்கும் அவரது நினைவகத்தில் பதிக்கப்பட்ட நாய்க்கும் இடையே போதுமான ஒற்றுமை இருந்தால் அவரது மனம் தானாகவே இரண்டையும் இணைக்கும். இந்த இணைப்பு இதையொட்டி அவரது நினைவகத்தில் எதிர்மறையாக சார்ஜ் செய்யப்பட்ட ஆற்றலை அவரது உடல் முழுவதும் வெளியிடச் செய்யும்.
இதனால் அவர் மிகவும் சங்கடமான முன்னறிவிப்பு அல்லது பயங்கரமான உணர்வுடன் கடக்கப்படுவார். அவர் அனுபவிக்கும் அசௌகரியம் அல்லது உணர்ச்சி வலியின் அளவு ஒரு நாயுடன் முதல் சந்திப்பின் விளைவாக அவர் அனுபவித்த அதிர்ச்சியின் அளவிற்கு சமமாக இருக்கும். அடுத்து என்ன நடக்கிறது என்பதை உளவியலாளர்கள் ஒரு ப்ரொஜெக்ஷன் என்று அழைக்கிறார்கள். சிறுவனின் கண்ணோட்டத்தில் சூழ்நிலையின் யதார்த்தத்தை முழுமையான சந்தேகத்திற்கு இடமில்லாத உண்மையாக தோன்றும் மற்றொரு உடனடி சங்கமாக நான் அதை குறிப்பிடப் போகிறேன். சிறுவனின் உடல் இப்போது எதிர்மறையாக சார்ஜ் செய்யப்பட்ட ஆற்றலால் நிரப்பப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் அவர் நாயுடன் உணர்ச்சி தொடர்பில் இருக்கிறார். அடுத்து அவரது மனம் எந்த புலன்களையும் இணைக்கிறது? அவனது கண்கள் அல்லது காதுகள் தனக்குள்ளேயே அனுபவிக்கும் வலிமிகுந்த ஆற்றலால் உணரும் தகவல். அந்த நேரத்தில் அவன் பார்க்கும் அல்லது கேட்கும் நாய்தான் அவனது வலி மற்றும் பயத்தின் மூல காரணம் என்று தோன்றுகிறது. உளவியலாளர்கள் நான் விவரித்தவற்றின் இயக்கவியலை ஒரு ப்ரொஜெக்ஷன் என்று அழைக்கிறார்கள். ஏனென்றால் ஒரு வகையில் சிறுவன்தான் அனுபவிக்கும் வலியை நாய் மீது வெளிப்படுத்துகிறான். அந்த வலிமிகுந்த ஆற்றல் பின்னர் அவரிடம் மீண்டும் பிரதிபலிக்கிறது. இதனால் அவர் அச்சுறுத்தும் வலிமிகுந்த மற்றும் ஆபத்தான ஒரு நாயை உணர்கிறார். இந்த செயல்முறையானது இரண்டாவது நாயை ஒத்ததாக ஆக்குகிறது. பையனை உண்மையில் தாக்கிய நாய். பையனின் மனதில் இருப்பதும் பையனின் மனதிற்கு வெளியே இருப்பதும் இரண்டு நாய்களும் ஒரே மாதிரியாக உணருவதால் சிறுவனால் எந்த வகையையும் உருவாக்குவது சாத்தியமில்லை. இரண்டாவது, நாயின் நடத்தையில் உள்ள வேறுபாடுகள் அது அவனது மனதில் உள்ளதை விட வித்தியாசமானது என்று அவருக்கு தெரிவிக்கும். எனவே நாய்களுடனான இந்த அடுத்த சந்திப்பை நாய்களின் இயல்பை பற்றி புதிதாக ஒன்றை அனுபவிக்கும் வாய்ப்பாக கருதுவதற்கு பதிலாக அவர் அச்சுறுத்தும் மற்றும் ஆபத்தான நாயை உணர்கிறார். இப்போது நீங்கள் இதை பற்றி ஒரு கணம் யோசித்து பார்த்தால், அந்த சிறுவனின் அனுபவம் முழுமையான சந்தேகத்திற்கு இடமில்லாத உண்மை அல்ல என்பதை சுட்டிக்காட்டும் இந்த செயல்முறை என்ன? நிச்சயமாக அவர் உடலில் அனுபவித்த வலி மற்றும் பயம் முழுமையான உண்மை. ஆனால் அவர் உணர்ந்த சாத்தியக்கூறுகள் பற்றி என்ன? அவை உண்மையா? எங்கள் கண்ணோட்டத்தில் அவர்கள் இல்லை. இருப்பினும் சிறுவனின் கண்ணோட்டத்தில் அவர்கள் நிலைமையின் உண்மையான யதார்த்தத்தை தவிர வேறு எப்படி இருக்க முடியும்? அவருக்கு என்ன மாற்று வழிகள் இருந்தன? முதலாவதாக, அவர் இதுவரை கற்றுக்கொள்ளாத சாத்தியக்கூறுகளை அவரால் உணர முடியாது. நீங்கள் பயந்தால் புதிதாக எதையும் கற்றுக்கொள்வது மிகவும் கடினம். ஏனென்றால் உங்களுக்கு ஏற்கனவே நன்கு தெரியும், பயம் என்பது மிகவும் பலவீனப்படுத்தும் ஆற்றல் வடிவமாகும். இது நம்மை பின்வாங்கச் செய்கிறது, நம்மை பாதுகாத்து கொள்ள தயாராகிறது, ஓடுகிறது, மேலும் நம் கவனத்தை சுருக்குகிறது. இவை அனைத்தும் புதிய ஒன்றை கற்றுக்கொள்ள அனுமதிக்கும் வகையில் நம்மை திறப்பதை கடினமாக்குகிறது, சாத்தியமற்றது என்றால் இல்லை. இரண்டாவதாக, நான் ஏற்கனவே குறிப்பிட்டுள்ளபடி இறக்கும் பையனை பொறுத்த வரையில் நாய்தான் அவனது வலிக்கு ஆதாரம். ஒரு வகையில் இதுவே உண்மை. இரண்டாவது நாய் அவன் மனதில் ஏற்கனவே இருந்த வலியை தட்டி எழுப்பச் செய்தது. ஆனால் அது அந்த வலியின் உண்மையான ஆதாரம் அல்ல. இது நேர்மறை சார்ஜ் கொண்ட நாய். இது ஒரு தானியங்கி தன்னிச்சையான மன செயல்முறை மூலம் சிறுவனின் எதிர்மறையாக சார்ஜ் செய்யப்பட்ட ஆற்றலுடன் இணைக்கப்பட்டது. இது கண் சிமிட்டுவதற்கு எடுக்கும் வேகத்தை விட வேகமாக செயல்படுகிறது. சிறுவனுக்கு முற்றிலும் விழிப்புணர்வு இல்லாத செயல்முறை. அவரை பொறுத்த வரையில் நாயை பற்றி அவர் உணர்ந்தது முழுமையான உண்மை இல்லை என்றால் அவர் ஏன் பயப்பட வேண்டும்? நாய் தன்னை பற்றி உருவாக்கும் எந்த தகவலையும் அவர் உணருவார், பொருட்படுத்தாமல். எப்படி நேர்மறை எதிர்மறையான கண்ணோட்டத்தில். வலி, பயம் மற்றும் திகிலூட்டம் பற்றிய அவனது அனுபவம் முற்றிலும் சுயமாக உருவாக்கப்பட்டது என்ற எண்ணம் அவருக்கு இருக்காது. இப்போது சிறுவன் தன் வலியையும் பயத்தையும் சுயமாக உருவாக்கிக் கொள்ள முடிந்தால், அதே நேரத்தில் உறுதியாக நம்புங்கள், அவரது எதிர்மறை அனுபவம் சுற்றுச்சூழலில் இருந்து வருகிறது. வர்த்தகர்கள் சந்தை தகவல்களுடன் தொடர்பு கொள்வதன் மூலம் பயம் மற்றும் உணர்ச்சி வலியின் சொந்த அனுபவங்களை சுயமாக உருவாக்குவது சாத்தியமா? மூலம் முற்றிலும் நியாயப்படுத்தப்பட்டது. சூழ்நிலைகள் அடிக்கோடிடும் உளவியல் இயக்கவியல் சரியாக அதே வழியில் செயல்படுகிறது. ஒரு வர்த்தகராக உங்கள் அடிப்படை நோக்கங்களில் ஒன்று வலியின் அச்சுறுத்தல் அல்ல, கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை உணர வேண்டும். வாய்ப்புகளில் கவனம் செலுத்துவது எப்படி என்பதை அறிய அச்சுறுத்தலின் மூலத்தை நீங்கள் உறுதியாக அறிந்து புரிந்து கொள்ள வேண்டும். இது சந்தை அல்ல. சந்தையானது நடுநிலையான கண்ணோட்டத்தில் இருந்து நகரும் திறனை பற்றிய தகவல்களை உருவாக்குகிறது. அதே நேரத்தில் உங்கள் சார்பாக ஏதாவது செய்ய முடிவற்ற வாய்ப்புகளை உங்களுக்கு பார்வையாளருக்கு வழங்குகிறது. எந்த நேரத்திலும் நீங்கள் உணர்ந்தது உங்களுக்கு பயத்தை ஏற்படுத்தினால்,
உங்களை நீங்களே இந்த கேள்வியை கேட்டுக்கொள்ளுங்கள். தகவல் இயல்பாகவே அச்சுறுத்துகிறதா, அல்லது உங்கள் சொந்த மனநிலையின் விளைவை நீங்கள் எதிர்கொள்கிறீர்களா? மேலே உள்ள விளக்கத்தில் உள்ளது போல, இதை ஏற்றுக்கொள்வது கடினமான கருத்து என்று எனக்கு தெரியும். எனவே இந்த விஷயத்தை விளக்குவதற்கு மற்றொரு உதாரணம் தருகிறேன். உங்கள் கடைசி 2 அல்லது 3 வர்த்தகங்கள் நஷ்டமடைந்த ஒரு காட்சியை அமைப்போம். நீங்கள் சந்தையை பார்க்கிறீர்கள், மேலும் ஒரு வாய்ப்பு இருப்பதை குறிக்க நீங்கள் பயன்படுத்தும் மாறிகள் இப்போது உள்ளன. உடனடியாக வர்த்தகத்தை செயல்படுத்துவதற்கு பதிலாக நீங்கள் தயங்குகிறீர்கள். வர்த்தகம் மிகவும் ஆபத்தானது. இது உண்மையில் ஒரு சமிக்ஞையா என்று நீங்கள் கேள்வி கேட்கத் தொடங்குகிறீர்கள். இதன் விளைவாக இந்த வர்த்தகம் ஏன் வேலை செய்யாது என்பதை ஆதரிக்கும் தகவலை சேகரிக்கத் தொடங்குகிறீர்கள். இது நீங்கள் பொதுவாக கருத்தில் கொள்ளாத அல்லது கவனம் செலுத்தாத தகவல், மேலும் இது உங்கள் வர்த்தக முறையின் ஒரு பகுதியாக இருக்கும் தகவல் அல்ல. இதற்கிடையில் சந்தை நகர்கிறது. துரதிர்ஷ்டவசமாக, இது உங்கள் அசல் நுழைவு புள்ளியிலிருந்து விலகிச் செல்கிறது. நீங்கள் தயங்காமல் இருந்திருந்தால் நீங்கள் வர்த்தகத்தில் இறங்கியிருப்பீர்கள். இப்போது நீங்கள் முரண்படுகிறீர்கள், ஏனென்றால் நீங்கள் இன்னும் நுழைய விரும்புகிறீர்கள். ஒரு வெற்றிகரமான வர்த்தகத்தை இழக்கும் எண்ணம் வேதனையானது. அதே நேரத்தில் சந்தை உங்கள் நுழைவு புள்ளியிலிருந்து விலகிச் செல்லும்போது பங்கு பெறுவதற்கான அபாயத்தின் டாலர் மதிப்பு அதிகரிக்கிறது. உங்கள் மனதில் உள்ள இழுபறி தீவிரமடைகிறது. நீங்கள் தவறவிட விரும்பவில்லை, ஆனால் நீங்கள் சாட்டையால் அடிக்க விரும்பவில்லை. இறுதியில் நீங்கள் எதுவும் செய்யவில்லை, ஏனென்றால் நீங்கள் மோதலால் முடங்கிவிட்டீர்கள். சந்தை ஒரு நல்ல வெற்றிகரமான வர்த்தகமாக இருந்திருக்கும் திசையில் நகர்கிறது. இந்த காட்சி நன்கு தெரிந்திருந்தால், நீங்கள் தயங்கிய தருணத்தில் சந்தை என்ன கிடைக்கிறது என்பதை நீங்கள் உணர்ந்தீர்களா, அல்லது உங்கள் மனதில் இருப்பதை உணர்ந்து உங்களுக்கு திரும்பி வருகிறீர்களா என்று உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். சந்தை உங்களுக்கு ஒரு சமிக்ஞை கொடுத்தது, ஆனால் நீங்கள் ஒரு புறநிலை அல்லது நேர்மறையான கண்ணோட்டத்தில் சமிக்ஞையை உணரவில்லை. வெற்றி அல்லது பணம் சம்பாதிப்பதன் மூலம் நீங்கள் பெறும் நேர்மறையான உணர்வை அனுபவிப்பதற்கான ஒரு வாய்ப்பாக நீங்கள் இதை பார்க்கவில்லை, ஆனால் அதுதான் சந்தை உங்களுக்கு கிடைக்கும். ஒரு கணம் இதை பற்றி யோசித்துப் பாருங்கள். நான் சூழ்நிலையை மாற்றினால், உங்கள் கடந்த 2 அல்லது 3 வர்த்தகங்கள் தோல்வியடைந்தவர்களுக்கு பதிலாக வெற்றியாளர்களாக இருந்தன. நீங்கள் சிக்னலை வேறுவிதமாக உணர்ந்திருப்பீர்களா? முதல் காட்சியில் நீங்கள் செய்ததை விட வெற்றிக்கான வாய்ப்பாக இதை நீங்கள் உணர்ந்திருப்பீர்களா? நீங்கள் தொடர்ச்சியாக 3 வெற்றியாளர்களை விட்டு வெளியேறினால், அந்த வர்த்தகத்தை வைக்க நீங்கள் தயங்கியிருப்பீர்களா? மிகவும் சாத்தியமில்லை. உண்மையில் நீங்கள் பெரும்பாலான வர்த்தகர்களைப் போல இருந்தால், ஏற்றுவதற்கு உங்கள் சாதாரண அளவை விட மிகப்பெரிய நிலையை போடுவது. நீங்கள் மிகவும் வலுவான கருத்தில் இருந்திருக்கலாம். ஒவ்வொரு சூழ்நிலையிலும் சந்தை அதே சமிக்ஞையை உருவாக்கியது, ஆனால் முதல் சூழ்நிலையில் உங்கள் மனநிலை எதிர்மறையாகவும் பயம் சார்ந்ததாகவும் இருந்தது. தோல்வியின் சாத்தியக்கூறுகளில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். இதன் விளைவாக நீங்கள் தயங்குவீர்கள். இரண்டாவது சூழ்நிலையில் நீங்கள் எந்த ஆபத்தையும் உணரவில்லை. சந்தை ஒரு கனவை நனவாக்குகிறது என்று கூட நீங்கள் நினைத்திருக்கலாம். அது நிதி ரீதியாக உங்களை சமாளிப்பது கட்டாயமில்லை என்றால் எளிதாக்கும். தகவல் நேர்மறை அல்லது எதிர்மறை கட்டணத்தை எடுக்கக்கூடிய ஒரே வழி உங்கள் மனதில் உள்ளது. தகவல் செயலாக்கப்படும் முறையின் செயல்பாடாகும். வேறு வார்த்தைகளில் கூறுவதானால், தோல்வி மற்றும் வலி அல்லது வெற்றி மற்றும் மகிழ்ச்சியில் கவனம் செலுத்துவதற்கு சந்தை உங்களை ஏற்படுத்தாது. தகவல் நேர்மறை அல்லது எதிர்மறையான தரத்தை பெறுவதற்கு காரணம் அதே உணர்வற்ற மனச் செயல்முறைதான். இரண்டாவது, நாயை அச்சுறுத்தும் மற்றும் ஆபத்தானது என சிறுவன் உணர வைத்தது. நாய் எல்லாமே விளையாட்டுத்தனம் மற்றும் நட்பை வழங்குவதாக இருந்தது. நம் மனம் வெளியில் உள்ளதை தொடர்ந்து தொடர்புபடுத்துகிறது. நமக்கு தகவல் ஏற்கனவே நம் மனதில் இருக்கும், நமக்கு தெரிந்தவை, வெளிப்புற சூழ்நிலைகள் மற்றும் இந்த சூழ்நிலைகளுடன் தொடர்புடைய நினைவகம், வேறுபாடு அல்லது நம்பிக்கை ஆகியவை சரியாக ஒரே மாதிரியாக இருப்பது போல் தோன்றும். இதன் விளைவாக முதல் சூழ்நிலையில் நீங்கள் 2 அல்லது 3 வர்த்தகத்தை இழக்கிறீர்கள் என்றால், ஒரு வாய்ப்பு இருப்பதாக சந்தை உங்களுக்கு வழங்கும் அடுத்த சமிக்ஞை அதிக அபாயகரமானதாக உணரும். உங்கள் மனம் தானாகவே மற்றும் அறியாமலேயே இப்போது தருணத்தை உங்களின் சமீபத்திய வர்த்தக அனுபவங்களுடன் இணைக்கிறது. இந்த இணைப்பு உங்களை இழப்பின் வலியை தட்டுகிறது, பயம் நிறைந்த மனநிலையை உருவாக்குகிறது மற்றும் அந்த நேரத்தில் நீங்கள் வெளிப்படும் தகவலை எதிர்மறையான கண்ணோட்டத்தில் உணர வைக்கிறது. சந்தை அச்சுறுத்தும் தகவலை வெளிப்படுத்துவது போல் தெரிகிறது, எனவே நிச்சயமாக உங்கள் தயக்கம் நியாயமானது. இரண்டாவது சூழ்நிலையில் அதே செயல்முறையானது நிலைமையை அதிகப்படியான நேர்மறையான கண்ணோட்டத்தில் உணர வைக்கிறது.
ஏனென்றால் நீங்கள் ஒரு வரிசையில் 3 வெற்றியாளர்களை பெறுகிறீர்கள். இப்போது தருணம் மற்றும் கடைசி 3 வர்த்தகங்களின் உற்சாகம் ஆகியவற்றுக்கு இடையேயான தொடர்பு ஒரு அதிகப்படியான நிலையை உருவாக்குகிறது. நேர்மறையான அல்லது மகிழ்ச்சியான மனநிலை சந்தை உங்களுக்கு ஆபத்தில்லாத வாய்ப்பை வழங்குவது போல் தோன்றும். நிச்சயமாக இது உங்களை மீறுவதை நியாயப்படுத்துகிறது. அத்தியாயம் 1 வர்த்தகர்களை இழக்க மற்றும் பிழைகளை ஏற்படுத்தும் பல மன வடிவங்கள் மிகவும் சுயமாக தெளிவாகவும் ஆழமாகவும் வேரூன்றியுள்ளன என்று நான் கூறினேன். நாம் தொடர்ந்து வெற்றி பெறாததற்கு காரணம் நாம்தான் நினைக்கிறார்கள். புரிந்து கொள்வது, நனவாக அறிந்து கொள்வது, பின்னர் சகவாழ்வுக்கான மனதின் இயல்பான போக்கை எவ்வாறு தவிர்ப்பது என்பதை கற்றுக்கொள்வது அந்த நிலைத்தன்மையை அடைவதில் ஒரு பெரிய பகுதியாகும். வலியின் அச்சுறுத்தல் அல்லது அதீத நம்பிக்கையினால் ஏற்படும் பிரச்சனைகள் இல்லாமல் சந்தையின் வாய்ப்பு ஓட்டத்தை உணரும் மனநிலையை வளர்த்து பராமரிக்க நீங்கள் சங்கச் செயல்பாட்டின் நனவான கட்டுப்பாட்டை எடுக்க வேண்டும்.